லூக்கா நற்செய்தியை நாங்க முடித்து இப்ப திருத்துதர் பணிகளை நாங்கள் தொடங்குற இந்த வேலையில ஒரு ஒரு டிரான்சிஷன் எப்படி இந்த புதிய இந்த இந்த அடுத்த அத்தியாயத்துக்குள்ள இந்த புதிய நூல்களை நாங்கள் நுழைகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு டிரான்சிஷனை நாங்கள் பார்ப்போம். அதாவது லூக்கா நற்செய்தியை தொடர்ந்து நாங்கள் திருத்தூதர் பணிகள் எக்ஸ் ஆஃப் தி அப்போசல்ஸ் என்ற இந்த நூலுக்குள்ள நுழைவது ஒரு எப்படின்னு பார்க்கணும்டா ஒரு மாபெரும் காவியத்தினுடைய முதல் பாகத்தை முடித்து அதனுடைய இரண்டாவது விறுவிறுப்பான பாகத்தை தொடங்குவது போல. இப்ப பெரிய ஒரு ஒரு காவியத்தை யோசிச்சு பாருங்க. அந்த காவியம் ஒரு சினிமா பெரிய ஒரு படம் பாகுபலி 1 வந்து அதை முடிச்சு பாகுபலி 2 பாக்குற மாதிரி. ஆனா அதை விட எவ்வளவு பெருசு வந்து இயேசுவினுடைய ஆண்டவருடைய இந்த கதைன்றது. பட் ஒரு இதுக்காக நான் சொல்றேன் வந்து சோ ஒரு முதல் பாகத்தை முடித்து அதுல இருந்து தொடர்ந்து போகிற இரண்டாவது பாகம்ன்றதை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளணும். இப்ப அப்படியே நாங்க பார்க்கும்போது லூக்கா நற்செய்தியினுடைய நாயகன் கதாநாயகன் ஒரு வகையில சொல்றேன்னு சொன்னா ஜேசு. இப்ப நாங்க பார்க்க போற இந்த திருத்தூதர் பணியில ஜேசு இல்லையா அப்படின்னு சொன்னா ஜேசு இருக்கிறார். ஆனால் திருத்தூதர் பணியில நாங்கள் பார்க்கிறோம் வந்து அங்க வரக்கூடிய உண்மையான கதாநாயகன் தூய ஆவியானவர், தந்தை மகன் தூய ஆவியானவர் இருக்கிற அந்த திருத்துவத்தினுடைய தூய ஆவியானவர் தான் இதுல இருக்கிற முக்கியமான மெயின் ஹீரோ. அதை நாங்க மனசுல வச்சுக்கொள்ளணும். 4 நற்செய்தியிலையும் இயேசு கதாநாயகனா இருக்கிறார், தூய ஆவியானவர் இருக்கிறார். ஆனா தூய ஆவியானவர் வந்து பின்னுக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறார், ஒரு சில தருணங்கள்ல வர்றார். ஆனா இயேசு விண்ணேற்றத்துக்கு சென்றதுல இருந்து தூய ஆவியானவருக்காக காத்திருந்து தூய ஆவியானவர் பொழியப்பட்ட பிறகு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற காலம் என்று சொல்லக்கூடிய இந்த காலம் தூய ஆவியானவர் செயலாற்றுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம். அது நாங்க நிறைய கிறிஸ்தவர்கள், குறிப்பாக கத்தோலிக்கர், நாங்கள் இதை நாங்க அந்த அந்த பெரிய ஆழமான உண்மையை நாங்க இன்னும் எடுத்துக்கொள்ளலைன்னு தான் நான் சொல்லணும். அது தூய ஆவியானவரை நினைத்து அவரால் நாங்கள் நிரப்பி அப்படின்னு சொன்னா இயேசு ஆண்டவர் வேணாமோ அல்லது தந்தை வேணாம் அப்படின்னு சொல்லி இல்லை. தூய ஆவியானவருடைய காலம் என்னும் பொழுது அது அவருடைய இந்த வல்லமையும் அதனால நாங்கள் ஆற்றக்கூடிய செயல்களும் அற்புதங்களும் நிறைய. அவைதான் வந்து காலையை தொடங்கும் போது ஒவ்வொரு நாள்ல தொடங்கும் போதும் தூய ஆவியானவரால் நாங்கள் நிரப்பி நிரப்பி எங்களை நிரப்பி நாங்கள் முன்னுக்கு போகணும். எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை, எங்களுக்கு வேண்டிய தெளிவை, எங்களுக்கு வேண்டிய வல்லமையை, எல்லாவற்றுக்குமான ஆசீர்வாதத்தை தருவது தூய ஆவியானவர். அவைதான் அதிகமாக தூய ஆவியானவரை பார்த்து மன்றாடுவதுன்றது மிக மிக முக்கியமானது. அது சரியா புரிந்து கொண்டவரோட வாழ்க்கையில பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும். அது இது நிச்சயமாக நீங்க இறையியல் படிக்கிற நீங்க இதை மனசுல எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் வந்து தூய ஆவியானவரோடு நீங்க போகிற ஒரு பயணம் உங்களுடைய வாழ்க்கை என்றதை மறந்துடாதீங்க. தூய ஆவியானவர் மிக மிக நெருக்கமாக பயணிக்கணும், அது அவரோட பேசணும், அவருடைய வழிகாட்டுதல்கள் அவர் அற்புதமான முறையில உங்களோட வாழ்க்கையை வழிநடத்தி செல்லுவார். ரைட். இப்ப ஜேசு எங்களுக்கு தெரியும் உடல் ரீதியாக விண்ணேற்றம் அடைந்தால் அவர் வாக்களித்த தூய ஆவியானவர் மூலம் தனது சீடர்களுக்குள்ள அவர் வந்து அவர் வழியாக தொடர்ந்து செயலாற்றுவதை இந்த நூல் விவரிக்கிறது. தூயாப்ப தந்தை மகன் தூயாவியானவருடைய அந்த ஒருங்க அமைப்பு, ஒரே உறவு, இதை வந்து ஒரு ஆளை உயர்த்தி ஒரு ஆளை தாழ்த்துற அந்த மாதிரி நாங்க பார்க்க முடியாது. வந்து ஒவ்வொரு அதான் எங்களால புரிந்து கொள்ள கஷ்டமானது. ஆனால் 3 பேரும் ஒரே கடவுள் என்னும் பொழுது இது ஒரு மறை பொருள். அதை நீங்க என்ன ஆழமாக சிந்திக்கத்தான் அதன் ஆழம் உங்களுக்கு வெளிப்படும். ஆகவே இப்படி சொல்வதால நாங்கள் இயேசு ஆண்டவரை நாங்க பின்னுக்கு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லியில்லை, இல்ல தந்தையை நாங்க பின்னுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியில்லை. என்ன செய்தில் நாங்கள் இயேசுவை பற்றி கூட பேசுவதால தந்தையினுடைய இடத்தையோ தூயாவினுடைய இடத்தையோ நாங்கள் இல்லாமல் செய்யல. ஒரு விஷயத்தை நாங்க அஃபர்ம் பண்ணினா மற்ற விஷயம் இல்லை என்று சொல்றது வளமையா நாங்க அப்படித்தானே இப்ப இல்லையா வந்து இது வந்து இப்ப நாங்க ஒரு ஒரு ஒன்று நல்லா இருக்குன்னு சொன்னா அது டசன்ட் மீன் மற்றது சரி இல்லை என்று சொல்லி இல்லை. மற்றது நல்லா இருக்கலாம். ஒரு பிள்ளை நல்லா செய்திருக்குன்னு சொன்னா ஒரு மகள் நல்லா நீங்க எக்ஸாம் நல்லா செஞ்சிருக்கீங்க என்று சொல்லி அந்த பிள்ளையை பாராட்டும் போது வளமையா மற்ற பிள்ளை யோசிக்கும் தான் நல்லா செய்யல அப்படின்னு சொல்லி, இல்லை மற்ற பிள்ளையை நல்லா செஞ்சிருக்கும். ஸோ அது அந்த தெளிவு இருக்கும். செய்யாமலும் இருக்கலாம், ஆனா செய்திருக்கும். நீங்க இல்லை என்று சொல்லிடு. அவை அதை மாதிரி தான் நாங்கள் தூய ஆவியானவரை பற்றி அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது ஜேசு அவருடைய முக்கியத்துவத்தை நாங்கள் குறைச்சிட்டோம் அல்ல தந்தையினுடைய முக்கியத்துவத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கக்கூடாது.
இரண்டால் ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தியதுதான் எங்களுக்கு தந்தை மகன் தூய ஆவியாக கடவுள் இருக்கிறார் என்பதுதான். ஓகே, இப்ப நாங்க தொடர்ந்து இந்த டிரான்சிஷனை வந்து ஒரு பெரிய இந்த காவியத்தினுடைய முதல் பாகத்தை முடித்து அடுத்ததுக்குள்ள விறுவிறுப்பான ஒரு 2வது பாகத்துக்குள்ள நுழையிற இந்த நேரத்துல வந்து செய்ய தொடங்கியவை அல்ல முதல் தொடர்ந்து செய்பவை வரை லூக்கா தனது நற்செய்தி நூல்ல இப்படி ஒரு வார்த்தையை அவர் தர்றார் வந்து. அப்போஸ்தலர் பணி 1:1 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 1:1 ஒருக்கா பாருங்க. திருத்தூதர் பணி தியோபில் அவர்கள் இயேசு தாம் தேர்ந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாவது நூலில் எழுதியுள்ளேன். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து முதலாவது நூலில் எழுதியிருக்கிறேன். இப்ப 2வது நூல் நான் எழுதுகிறேன். அவை தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு என்றது திரும்ப திரும்ப மறுபடியும் நீங்க இதை பார்க்கும்போது எங்களுக்கு தெளிவாகும். தூய ஆவியானவர் அந்த ஹீரோவாக திருத்தூதர் பணியில் இருக்கிறார் அப்படி என்றதுதான். ஓகே, சோ இந்த 2வது நூல்ல நாங்கள் பார்க்க இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் தான் இது வந்து. நாங்கள் ஆழமா பார்ப்போம். இந்த 2வது நூல்ல, அதாவது திருத்தூதர் பணியில உயிர்த்த ஆண்டவர் தமது திருச்சபை வழியாக ஜெருசலேம் தொடங்கி ரோமை வரை தொடர்ந்து செய்த அற்புதங்களையும் போதனைகளையும் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்ட திருச்சபை முன்னோக்கி செல்வதையும் வந்து லூக்கா பதிவு செய்கிறார். இப்ப எங்களுக்கு தெரியும், லூக்கா நற்செய்தியாளர் திருத்தூதர் பணியை எழுதியவர். முதல் ஏறத்தாழ 66 ஆண்டுகளுக்கான வரலாறு எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவ்வளவு தூரம் துல்லியமாக ஆராய்ந்து விவரங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார். திருச்சபை கிறிஸ்தவ வரலாறு, கிறிஸ்தவர்களுடைய பார்வையில அந்த வரலாற்றை வந்து எங்களுக்கு தந்திருக்கிறார் என்பது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஜெருசலேம் உலகின் மைய புள்ளி அப்படின்றது யூதர்களை பொறுத்தமட்டில் எங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய முக்கிய நிகழ்வுகள், பாடுகள், மரணம், உயிர்ப்பு, தூய ஆவியானவர் பொழியப்பட்டது, இந்த மாதிரியான முக்கிய நிகழ்வுகள் நடக்குது ஜெருசலேமில். லூக்கா நற்செய்தி ஜெருசலேம் ஆலயத்துல தொடங்கியதுன்னு எங்களுக்கு தெரியும். அது முடியுது வந்து ஜெருசலேம் ஆலயத்துல என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். இப்ப திருத்தூதர் பணிகள் நூலும் அங்கிருந்துதான் தொடங்கியது. அதாவது இந்த வார்த்தை வந்து ஒரு பிளாஸ்ட், வெடிக்க தொடங்கியது அப்படின்னு சொல்லணும். ஏனென்றா இந்த தூய ஆவியினுடைய அருள் பொழிவுன்றதும் அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு டைனமைட் பவர், ஒரு பிளாஸ்ட் ஒன்றுதான். ஒரு புவியியல் புரட்சி அப்படி என்று சொல்லி எங்களால் சொல்லலாம. இப்ப ஜெருசலேமில் தொடங்கிய அந்த நெருப்பு என்ன செய்ய போகுது என்று சொன்னா, யூதேயா மற்றும் சமாரியா ஊடாக அதை கடந்து அப்போதைய உலக வல்லரசாக இருந்த ரோம் என்று சொல்றது வந்து உலகத்தினுடைய இதயம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி வரை பரவுகிறது. இத லூக்கா எங்களுக்கு காட்டுகிறார். இந்த சாதாரண மனிதர்கள் யாரு? சாதாரண மனிதர்கள் இந்த 12 சீடர்கள், அவர்களோடு இணைந்த சாதாரண மனிதர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு இது அசாதாரணமான வல்லமை, ஆர்டினரி பீப்புள் வித் சூப்பர் நேச்சுரல் பவர், அசாதாரண வல்லமையால் அவர்கள் செயலாற்றியார்கள் என்று சொன்னா, இது இந்த உலகத்தை வந்து உலகத்தினுடைய அட்டென்ஷனை, எல்லா மக்களுடைய கவனத்தையும் ஈர்த்தது. அது மட்டுமல்ல, இன்னும் பல மக்கள் வந்து இயேசுவில நம்பிக்கை கொண்டு தூய ஆவியை பெற்றுக்கொண்டு கிறிஸ்தவுக்கு சாட்சிகளாக, கிறிஸ்தவர்களாக மாறுவதை வந்து நாங்கள் காணலாம். அவே இந்த சாதாரண மனிதர்கள் அப்படின்னும் பொழுது நாங்க இந்த நூல்ல பார்க்க இருக்கிற நபர்கள் 12 திருத்தூதர்கள், சீடர்கள், அதோடு வரக்கூடிய மற்றவர்கள் எல்லாரும் வந்து இயல்பாகவே பெரிய சூப்பர் ஹீரோக்கள் மாதிரி இல்லை. வந்து பார்த்தோம் என்று சொன்னா
அடுத்த பக்கத்துல ஒரு அதே ஹேண்ட் எப்படின்னு சொன்னா அவங்க இயேசுவை வந்து காட்டி கொடுத்தவர்கள், ஓடி போனவர்கள், பயந்து போய் ஒளித்து கொண்ட சாதாரண பின்னணியை கொண்டவர்கள். சில பேர் மீனவர்களாக இருந்தார், சில பேர் வந்து புறக்கணிக்கப்பட்ட நிலைகள்ல இருந்து வந்தவர்கள், ப்ரொமினண்டான இடங்கள்ல இருந்து ஒன்று ரெண்டு பேரை தவிர யாருமே அங்க இருக்கல. ஆனா இதுல பாருங்க, நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற விஷயம், ஆனால் அவர்கள் மீது தூய ஆவியானவர் பொழியப்பட்டதும் அவர்கள் எங்க வந்து நிக்கிறாங்க என்று சொன்னா, அரசர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பேரரசர்களுக்கு முன்னாடி நடுக்கமின்றி சாட்சியம் பகிர்கின்ற ஒரு துணிந்த சாட்சிகளாக, விட்னஸஸாக அவங்க உருமாகுவதை நாங்கள் காண்போம். ரைட். இப்ப ஒரே புள்ளியில் சந்திக்கிறது, எது ஒரே புள்ளியில சந்திக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, லூக்கா நற்செய்தியினுடைய முடிவு, லூக்கா 24 அதிகாரத்துல இறுதி அதிகாரம் 24, அது அந்த புள்ளி அதுலயும் திருத்தூதர் பணிகள் நூலினுடைய 1வது அதிகாரமும் அந்த இரண்டும் ஒரே புள்ளியில சந்திக்கிறது என்று சொல்லி எங்களால சொல்லலாம். அது இப்ப லூக்கா நற்செய்திக்கும் திருத்தூதர் பணிகள் நூலுக்கும் இடையே உள்ள இணைப்பு பாலம், ஒரு ஒரு டிரான்சிட் பேசேஜ், ஒரு மாறுகிற கட்டத்தை நாங்கள் ஒன்றொன்றாக நாங்கள் பார்ப்போம். வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நாங்கள் பார்க்கிறதுக்கு. முதலாவது, ஜெருசலேம் என்ற ஒரு பாயிண்ட், அது தொடக்கமும் தொடர்ச்சியுமாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி எங்களால பார்க்க முடியும். பாருங்க, ஜெருசலேம், லூக்கா நற்செய்தி ஜெருசலேம் ஆலயத்துல முடிகிறது, திருத்தூதர் பணிகள் அந்த நூல்ல அங்கே இருந்தே தொடங்குகிறது. எக்ஸாக்டா வந்து லூக்கா 24, 52, 53 கடைசி வரிகளை நாங்க எடுத்து பார்த்தா, அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெரும் மகிழ்ச்சியோடு ஜெருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள், ஜெருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். அவர்கள் எப்பொழுதும் கோவிலில் கடவுளை புகழ்ந்து போற்றி புகழ்ந்த வண்ணம் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பார்த்துட்டு வருவோம் இருக்கா, பார்த்தா தான் எங்களுக்கு அது விளங்கும். அல்லது சில இதுல வந்து இந்த பைபிளை ரெஃபர் பண்ணாம நாங்க போகும்போது பெட்டர் பார்த்துட்டு போறது. ஸோ லூக்கா 24 அதிகாரம் பைபிள் இருக்கிறவங்க பார்த்துக்கொள்ளாங்க, அல்லது ஸ்கிரீனை ஃபாலோ பண்ணுங்க. கடைசி வரிகள் 52, 53. இப்ப இது நடக்குது, இயேசு முன்னேற்றம் அடைகிறார், ஒரு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று, அதுவும் யூதேயாவில தான் இருக்கு, வந்து பெத்தானியா வரை அவர்கள் அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கி, அவர்கள் ஆசி வழங்கி கொண்டிருந்த பொழுதே அவர் அவர்களுக்கு பிரிந்து முன்னேற்றம் அடைந்தார். ரைட். 52 பாருங்க, அவர்கள் அவரை வணங்கி விட்டு பெரும் மகிழ்ச்சியோடு ஜெருசலேம் திரும்பி சென்றார்கள். ஜெருசலேம் ஆலயத்துல, கோவில் என்ற ஒரே ஒரு கோவில் தான் இந்த ஜெருசலேம் ஆலயத்துல. இது சில இதுல நாங்க இந்த தெளிவு எங்களுக்கு வேணும். யூதர்களை பொறுத்த மட்டும் பைபிள்ல ஆலயம் என்று சொன்னா, கோவில் என்று சொன்னா, அது வந்து ஒரே ஒரு கோவில் தான், ஒரே ஒரு ஆலயம். அது ஜெருசலேமில் மட்டும்தான் இருந்தது. மற்ற எல்லாம் செபக்கூடங்கள். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. செபக்கூடங்கள் என்று சொன்னா சினகோக்ஸ் என்று சொல்லுவாங்க. யூதர்கள் அவங்களோட ஊர்ல செபக்கூடங்கள் இருக்கும். அந்த செபக்கூடத்துல வந்து அவங்க தோராவை வாசிப்பாங்க. தோரான்னு சொன்னா 5 நூல்கள், துதி, இறை பாடல்கள், சங்கீதங்கள், சில பழைய இறைவாக்கினர்களுடைய ஒரு சில குறிப்புகள், இதெல்லாம் வாசிப்பாங்க. அதுக்கு பிறகு அங்க இருக்கிற செபக்கூட தலைவராக இருக்கலாம் அல்லது ஒரு போதகராக இருக்கலாம், அவர் அதை விளங்கப்படுத்துவார். இப்படியான காரியங்கள் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு. அது செபக்கூடம். ஆனா ஆலயம் என்று சொல்றது வந்து பலி ஒப்பு கொடுக்கிற முக்கியமான ஒரே ஒரு ஆலயம் தான் யூதர்களுக்கு இருக்கு. அது ஜெருசலேம்ல மட்டும்தான் இருந்தது. இப்ப அன்பார்ச்சுனேட்லி அவர்களுக்கு அந்த ஆலயமும் இல்லை. சோ இப்ப எங்களுக்கு, நாங்க கிறிஸ்டியன்ஸ், எங்களுக்கு எல்லா இடமும் ஆலயம் இருக்கு. சில இடங்கள்ல ஒரு 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 ஊர்ல 5-6 ஆலயம் இருக்கு, ஒரு ரோட்ல ஒரு ஆலயம் இருக்கு. அப்படி எல்லாம் இருக்கிறதால நாங்க நினைச்சுக்கொள்ளலாம் எந்த ஆலயத்துல போனாங்க அப்படின்னு நாங்க நினைக்கலாம். அப்படி இல்லை. இந்த புதிய ஏற்பாடுல, பழைய ஏற்பாடுல ஆலயம் அப்படி என்று சொல்றது, கோயில், கோயில் என்ற அந்த வார்த்தை அல்லது ஆலயம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து ஒரே ஒரு ஆலயம். அதை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளணும். ரைட். அடுத்த, அதுக்கு பிறகு திருத்துதர் பணி 1:4, 1:4, நீங்கள் ஜெருசலேமை விட்டு போக வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். சோ அதற்கு நாங்க பார்ப்போம் அது எப்படின்னு சொல்லி. திருத்துதர் பணியினுடைய முதலாவது, ஆக்சுவலா முதல் 1-2 மட்டும்
என்ன அந்த நூலினுடைய முன்னுரை அப்படி என்று சொல்லி நாங்க பார்த்தோம். லூக்காவும் அதே, லூக்கா நற்செய்தியும் அதே பேட்டர்ன் தான், இதுவும் அதே பேட்டர்ன் தான். தியோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்த யாவற்றையும் குறித்து எனது முதலாவது நூலில் எழுதினேன். ரைட். இப்ப ஜேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்கள் ஆக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும் பொழுது அவர்களிடம், ரைட் பாருங்க, நீங்கள் ஜெருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். என்ன அந்த வாக்குறுதி? என்ன அந்த வாக்குறுதி? தூய ஆவியானவர் பொழியப்படுவார் என்கிற அந்த வாக்குறுதி, தந்தையின் வாக்குறுதி. தூய ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன், தந்தை தூய ஆவியானவரை உங்களுக்கு தருவார் என்ற அந்த வாக்குறுதி அது நிறைவேறும் வரை நீங்கள் ஜெருசலேமில் காத்திருங்கள், ஜெருசலேமை விட்டு விலக வேண்டாம் அப்படி என்று சொல்லுகிற அந்த புள்ளியிலிருந்து இது ஆரம்பமாகுது. ஓகே, ரைட். அடுத்த இரண்டாவது ஒரே புள்ளியில சந்திக்கிற அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, தூய ஆவி என்கிற அந்த வாக்குறுதி. எக்ஸாக்ட்லி நான் இப்ப சொன்ன விஷயம் தான். ஜேசுவின் உடல் ரீதியான பிரசன்னம் முடிந்து ஆவியாரின் வல்லமை தொடங்குகிற தருணம் இது. லூக்கா 24:49 என் தந்தை வாக்களித்ததை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். லூக்கா 24:49 என் தந்தை வாக்களித்ததை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையால் உந்தப்படும் வரை இந்நகரில் இருங்கள். பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் சரியான முக்கியமானது. என் தந்தை வாக்களித்ததை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். என்ன வாக்களித்தார்? உன்னதத்திலிருந்து வருகிற அந்த வல்லமை, அந்த தூய ஆவியானவர். ஆகவே அந்த தூய ஆவியானவர், இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, உன்னதத்திலிருந்து வருகிற அந்த வல்லமையால் நீங்கள் உந்தப்படும் வரை, நீங்க போகணும், பல பல காரியங்களுக்கு போக இருக்கிறீங்க. ஒரு சார்ஜ் பண்ணி நீங்க இன்னொரு லெவலுக்கு நீங்க உங்களோட பணி ஆரம்பிச்சு போகணும்னு சொன்னா, நீங்க முதல்ல அந்த ஆவியால நிறையப்படணும். அந்த நிறையும் போது உந்தப்பட்டு நீங்கள் கொண்டு போகணும். ஆகவே அது வரைக்கும் இந்நகரிலேயே தங்கியிருங்கள் என்று சொல்லி லூக்கா 24:49 52 முதல் 24:49 சொல்லப்பட்ட அதே தூய ஆவி என்கின்ற அந்த வாக்குறுதி மறுபடியும் திருத்தூதர் பணியில 1:8 தூய ஆவி உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் வல்லமை பெறுவீர்கள் என்கிற அதே வார்த்தையை மறுபடியும் நாங்கள் பார்ப்போம். உலகின் எல்லை வரை எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படி என்று சொல்லி இயேசு ஆண்டவர் சொல்லுகிற அந்த பகுதியை பாருங்க. சோ இயேசு என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, அவர்களோடு சேர்ந்து உண்ணும் பொழுது, யார்? ஜேசு முன்னேற்றம் அடைவதற்கு முதல் அந்த 40 நாட்கள் அவர்களோடு சேர்ந்து உண்ணும் பொழுது அவர்களிடம், நீங்கள் ஜெருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தூய ஆவியின் வாக்குறுதிக்காக காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் யாரால திருமுழுக்கு பெறுவீர்கள்? தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள். இது மறுபடியும் எங்களுக்கு கிளியரா, டிரெக்டா, எந்த அசம்ஷனும் இங்க தேவையில்லை, எந்த எடுகோலோ இல்ல எந்த விதமான கெஸ்ஸிங்கும் இல்லை, டிரெக்டாவே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல எந்த டவுட்டும் எங்களுக்கு இல்லை. சோ தூய ஆவியால் நீங்கள் திருமுழுக்கு பெறுவீர்கள். அது பிறகு இந்த திருத்துதர் பணியும் இயேசுவினுடைய விண்ணேற்பை பற்றியும் ஒரு இண்டிகேஷனோடு கொடுக்குது பாருங்க. பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமையை பெற்றுத் தருகின்ற காலம் இதுதானோ என்று கேட்டபொழுது, என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியதல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று ஜெருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் என் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். சோ பாருங்க, சோ திருத்துதர் பணிகளும் கனெக்ட் பண்ணுது, ஒரு இன்டர்செக்டா ரெண்டுமே இணைகிற பகுதி இது. லூக்கால சொல்ல அதே பகுதி மறுபடியும் இங்க அதுல இருந்து ரெஃபர் பண்ணி
தூய ஆவியானவர் உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று ஜெருசலேம்ல இருந்து ஆரம்பிப்பீங்க, யூதேயாவுல ஃபுல்லா கவர் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் சமாரியாக்குள்ள போவீங்க, சமாரியாவில இருந்து அதுல இருந்து நீங்க மேலும் எடுத்து கொண்டு போவீங்க. எங்க போவீங்க? உலகின் கடை எல்லை வரைக்கும் நீங்கள் செல்லுவீர்கள் என்று சொன்ன பிறகு அவர்கள் கண் முன்பாக அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று வந்து அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையில் இருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும் பொழுது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது வெண்ணாடி அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த ஜேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ரைட். இது ஒரு முக்கியமான இன்னொரு பாயிண்ட். திருத்தூதர் பணிகள் 1:8 காணப்படுகிற விஷயம். சோ தூய ஆவி என்கிற அந்த வாக்குறுதி ரெண்டுலையும் வந்து கனெக்ட் ஆகுது, இன்டர்செக்ட் ஆகுதுன்றத மனசுல வச்சுக்கணும். அடுத்த மூன்றாவது ஒரே புள்ளியில இணைகிற விஷயம் என்னன்னு சொன்னா, விண்ணேற்றம் என்றது லூக்காலே கடைசியா சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி திருத்துதர் பணியும் தொடங்குது. இந்த விண்ணேற்றத்தை வந்து மறுபடியும் அதை ரிஃபர் பண்ணி அதுல இருந்து முன்னுக்கு போறதை நாங்க பார்க்கிறோம். அது லூக்கா 24 விண்ணேற்றம் என்று நச்சேதின் ஒரு உச்சக்கட்டம் மாதிரி ஒரு கிளைமேக்ஸ். ஆனால் திருத்தூதர் பணி முதலாவது. இந்த திருத்தூதர் பணி திருச்செபினுடைய பணியினுடைய தொடக்க புள்ளியாக இந்த விண்ணேற்றம் அந்த நிகழ்வை வந்து நாங்க பார்க்கிறோம். 24:51 அவருக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த பொழுதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார் என்ற வார்த்தையை நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி திருத்தூதர் பணிகள் நான்கு வாசிச்ச பகுதிதான் 1:9 நாங்க பார்த்தோம்னா, இவற்றை சொன்னபின் அவர்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுதே அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். ஓகே, அடுத்த ஒரு ரெண்டுக்கும் உள்ள அடுத்த கனெக்ட் பண்ற ஒரே புள்ளியில சந்திக்கிறேன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும் வந்து இரண்டு பேரும் 2 நூல்களும் யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு, யாருக்கு எழுதப்பட்டதுன்னு சொன்னா, தியோஃபீல் என்று சொல்லப்படுகிற அந்த உயர் குலத்தவருக்கு படித்த செல்வம் மிகுந்த ஒருவராக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு கூட்டத்தவராக இருக்கலாம், அல்லது கடவுளுக்கு அன்பு உள்ளவராக இருக்கலாம் என்ற அந்த வார்த்தைகள் நாங்கள் ஏற்கனவே லூக்கால பார்த்துருக்கிறோம். பரீட்சைக்கு நீங்க ஆயத்தமாயிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா அந்த பாடங்களை படியுங்க, கேள்விகள் அதுல இருந்து நிச்சயமா வரும். சோ இதுவே இவ்விரண்டிற்கும் இடையிலான வலுவான இலக்கிய பாலம், லிட்ரரி கனெக்ஷன் அப்படி என்று சொல்லி எங்களுக்கு சொல்லக்கூடிய இன்னொரு கனெக்ட் பண்ற ஒரு டாட் வந்து இது. லூக்கா 1:3 நாங்க பார்த்தோம், மதிப்புக்குரிய தியோஃபீல் அவர்களே என்று சொன்ன அந்த வார்த்தை. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், திரும்ப திரும்ப நாங்க இதை ரிஃபர் பண்ணி இருக்கிறேன். எனிவே நான் திரும்ப உங்களுக்கு காட்டுறேன். என்னடா, லூக்கா 1:1-4 எப்படி இருக்கு? அர்ப்பணம். யாருக்கு அர்ப்பணம்? மாண்புமிகு தியோஃபீல். இது வந்து லூக்கா நற்செய்தி. லூக்கா நற்செய்தியில பாருங்க, மாண்புமிகு தியோஃபீல் அவர்களே, நம்முடைய நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறாக பலர் எழுத முயன்றுள்ளனர். தொடக்கம் முதல் நேரில் கண்டு இறைவார்த்தை அறிவித்து வந்த ஊழியர் நம்முடைய ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்து கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலம் என கண்டேன் என்ற இந்த 4 முதலாவது வரிகளும் யாருக்கு அர்ப்பணமாகிறது நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி பார்ப்போம், திருத்தூதர் பணி, இந்த அர்ப்பணம், லிட்டரரி ஸ்டைல், கிரேக்க எழுத்து நடையில இருக்கிற இந்த அழகான இந்த பகுதி, இந்த எழுத்து யாருக்கு அர்ப்பணம் செய்யற திருத்தூதர் பணியில நாங்க பார்க்கணும். எப்படி? தியோஃபீல் அவர்களே, இயேசு தான் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியதை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை குறித்து எனது முதலாவது நூலில் எழுதியுள்ளேன். ஓகே, சோ இப்ப நான் எழுத போறது என்னன்னு சொன்னா, இனி வர இருக்கிற காலத்துல அவர் செய்த அந்த விடயங்களை நான் தொடர்ந்து எழுதுகிறேன் என்ற நோக்கத்துல அவர் அதை எழுதுகிறார். ஓகே, சோ ஆகவே இந்த தியோஃபீல் அந்த கடிதம் ஒரு வலுவான இலக்கிய பாலம் அப்படி என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். லூக்கா நற்செய்தி இயேசு செய்ய தொடங்கியவற்றை விவரிக்கிறது. திருத்தூதர் பணிகள் மறுபக்கத்துல
இயேசு ஆவியார் மூலமாக அல்லது தூய ஆவியார் ஆற்றுகின்ற காரியம், அல்லது நாங்கள் எப்படி சொல்லலாம், இயேசு தூய ஆவியார் மூலமாக தொடர்ந்து அவருடைய அந்த ஆரம்பித்த அந்த இறையரசு என்கிற அந்த நிலை எங்கள் மத்தியில பரவ வேண்டும் என்கின்ற அந்த நிலை, அதை எப்படியாக ஆற்றுகிறார் அப்படி என்று சொல்லி எங்களுக்கு விவரிக்கிறது. ஓகே, இப்ப அடுத்த இதுக்கு நாங்க மூவ் பண்ணுவோம், முன்னுக்கு போவோம். சோ திருத்தூதர் பணிகள் நூலினுடைய ஒரு சில முக்கியமான அம்சங்களை நாங்கள் பார்ப்போம். அது முதலாவது விஷயம், நான் திரும்ப திரும்ப இதை சொல்லிக்கொண்டே இருப்பேன், ஆனா இதை மறக்க கூடாதுன்றதுக்காக, தூய ஆவியாருடைய நற்செய்தி அப்படி என்று சொல்லி நாங்க இதை அழைக்கலாம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் அல்லது திருத்தூதர் பணிகளை நாங்கள் தூய ஆவியாரின் நற்செய்தி என்று சொல்லி அழைத்தாலும் அது தவறில்லை. தூய ஆவியாரின் நற்செய்தி என்று அழைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அவர் தான் அங்க பிரதானமான ஒரு ஹீரோவா இருப்பார், வந்து நாயகனாக இருப்பார். திரு தூதர்களுடைய பணி என்ற அந்த வார்த்தை இருந்தாலும் உண்மையில இது தூய ஆவியார் ஆற்றுகின்ற அற்புதமான காரியங்கள் என்று சொல்லி எங்களால சொல்லலாம். திருச்சபையின் ஒவ்வொரு பல பல பணி இடங்கள்ல நாங்கள் இதை பார்க்க போறோம். இப்ப வந்து குறிப்பாக முக்கியமான முடிவுகள் எடுக்கிற தருணங்கள்ல உதாரணமா நாங்க பார்த்துக்கொள்வோம். வந்து இப்ப முதலாவது இஷ்யூ வருது, புற இனத்தாரை சேர்த்து கொள்வது. அது வரைக்கும் யூதர்கள் மட்டுமென்று சொன்ன ஒரு பெரிய ஒரு 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 ஸ்பிளிட் அங்க வருது. திருச்சபை வந்து அப்பவே பிரியக்கூடிய ஒரு பெரிய ஒரு ரெண்டு பக்கத்திலையும் ஒரு ஒரு சாரார் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க அவங்க யூதர்கள், கடுமையான யூதர்கள். அவங்க சொல்றாங்க யூடேயன்ஸ் என்று சொல்லக்கூடிய யூதேயாவில இருந்து வந்த அவங்களுடைய கொள்கை என்னன்னு சொன்னா, இயேசு தங்களுக்கு மட்டும் உரியவர் அப்படின்னு சொல்லி. இல்ல, ஓகே, மற்றவங்க சேரலாம், ஆனா அவர்கள் முதல்ல யூதர் ஆகணும் அப்படின்னு சொன்னா விருத்த சேதனம் செய்யணும், மோயிசனுடைய சட்டங்களை படிக்கணும். எல்லா சட்டங்களும் படிச்சு வர்றேன்னு சொன்னா கிட்டத்தட்ட 613 சட்டங்களையும் படித்து தெளிவடைந்து இந்த ப்ரோசலைட் ப்ரோசஸ் ஞானஸ்தானம் நாங்க கொடுக்கறதுக்கு முன்னம் கேட்டகிசம் படிப்பிக்கிறதை விட கடுமையானது. யூதர் ஆகுறது லேசான விஷயம் கிடையாது. அந்த ப்ரோசஸால வந்த பிறகுதான் அதுக்கு பிறகு அடுத்த லெவல் தான் நீங்க கிறிஸ்தவர் ஆகலாம்ன்றதான் அவங்களுடைய ஒரு சாராருடைய கொள்கை. அப்படித்தான் அவங்க முதல்ல எல்லாரும் நினைச்சு கொண்டாங்க. ஆனா திருத்தூதர்கள் புற இனத்தாரோட அயல் இனத்தாரோட அவங்க பணியாற்ற தொடங்கிய பொழுது அவங்க பார்த்த விடயம் என்னன்னு சொன்னா, தூய ஆவியானவர் ஒரு இலவச கொடையாக எல்லாருக்கும் பொழியப்படுகிறார். யூதர்களுக்கு மட்டுமென்று சொல்லி இல்லை. அதை நாங்க பார்ப்போம். பேதுருவுடைய பணியின் போது, பவுலினுடைய பணியின் போது, மற்ற மக்கள் எல்லோருக்குமே தூய ஆவி பொழியப்படும் போது இப்ப இவங்கட, அதாவது இந்த முதலாவது குரூப் அவங்க இன்டலெக்சுவலா வந்து அவங்க எப்படி தர்க்கம் வைக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த காரணங்கள், நாங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், இத வழியில தான் வந்து மெஸ்ஸியா வந்திருக்கிறார், ஆகவே இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டாதான் எங்களால முன்னுக்கு நாங்க போகலாம் என்றது அவங்களுடைய ஒரு தர்க்கம். நாங்க ப்ரூவ் பண்ணலாம். ஆனா இது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, அனுபவம் எப்படி இருக்கு. திருத்தூதர்கள் போய் பணியாற்றும் போது அவர்களுடைய அனுபவம் எப்படின்னு சொன்னா முற்றிலும் மாறுபட்டு இருக்குவார். இன்டலெக்சுவலி சரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க போகணும், ABCD போகணும். ஆனா ஆண்டவர் எப்பயுமே ABCD அந்த ப்ரோசஸ்ல போக மாட்டாரு. சில வந்து பியில ஆரம்பிக்கலாம், திடீர்னு கியூக்கு வரலாம், பிறகு திருப்பி பிக்கு வரலாம், திருப்பி ஏக்கு வரலாம், எக்ஸுக்கு போகலாம். நாங்க டிஃபைன் பண்ண முடியாத கடவுள் எப்படி செயல்படுவார் அப்படின்னு சொல்லு. சோ தூய ஆவியானவர் அதான் நடந்துச்சு. அவை இவர்கள் நினைத்ததை போல இல்ல தூய ஆவியானவர் என்று சொன்னா இதுல ஆழமான அர்த்தம் இதுல இருக்கு பாருங்க. இப்ப இயேசு சிலுவையில கொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும், முழு மனித குலத்துக்கும் அந்த முழு விடுதலையை கொடுக்கிறதுக்கா. அருள் வாழ்வை இழந்த மனிதன் பாவத்தின் காரணமாக
அந்த இதயம் தோட்டத்தில் அந்த சூழ்ச்சி, அதுல இழந்த அருள் வாழ்வை பெற்றுக்கொள்ள தந்தை மகனை அனுப்பி, தந்தைக்கு யூத மக்களை மட்டும் மீட்டுக்கொள்ளணும் என்றது அல்ல. யூத மக்கள் முதலாவது மகனாக முன்னுக்கு நிக்கலாம், ஓகே. ஆனா அதனூடாக அவர் முழு மனித குலத்தையும் மீட்க வேண்டும். தூய ஆவியானவர் எல்லோருக்கும் பொழியப்படணும். யூதர்கள் மட்டுமில்லையே, மனிதர்கள், எல்லாரும் மனிதர்கள் தானே. எல்லா மனிதர்களும், முழு மனித குலமும் அந்த நிலைக்கு உயர்த்தப்படுவது தந்தையை அனுபவிக்க, தந்தை மகன் தூய ஆவியானவருடைய அந்த அன்பு உறவுல இணைந்து கொள்ள, அருள் வாழ்வுல இணைந்து கொள்ள, அதனூடாக இழந்து போன அந்த அருள் நிலையை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாரும் அழைக்கப்படுகிற அந்த ஒரு உன்னதமான நிலை அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கு, யூதர்களுக்கும். சோ இது ஒரு முதலாவது ஒரு ஸ்பிளிட் உண்டு. சோ இதை தூய ஆவியானவர் தான் வழி நடத்துவார் என்றதை நாங்க பார்ப்போம். அதே மாதிரி முக்கியமான தருணங்கள்ல வழி நடத்தல் கிடைக்கும் தூய ஆவியாரிடம் இருந்து. அடுத்தது